சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில திமுக தலைமையிலான கூட்டணியில தொகுதி பங்கீடு தொடர்பாக புதிய பரபரப்பு எழுந்திருக்கு. குறிப்பாக பண்ருட்டி வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வழங்கும் முன்மொழிவு வந்துள்ளதாகவும், அந்த தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என்று திமுக தரப்பு கேட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால அதிருப்தியில் இருக்கக்கூடிய தவாக திமுகவிலிருந்து விலகக்கூடிய சூழலும் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில இது பற்றிய பின்னணி தகவல்களை தற்போது விரிவாக பார்க்கலாம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை வழங்க வேண்டும் என்று திமுக தலைமையிடம் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் திமுக தரப்புல அதற்கு சாதகமான பதில் வராததால அவர் அதிருப்தியில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகள்ல திமுகவுடன் பல விஷயங்கள்ல வேல்முருகன் முரண்பட்டு வந்திருக்கிறார். இப்படி இருக்கையில எதிர்வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணியில் தொடர வேண்டுமெனில் 3 - 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும், அதுவும் தன்னுடைய சொந்த கட்சியின் சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் எனவும் கூறியிருக்கிறார். ஆனால் திமுக ஒரு தொகுதியை மட்டும் ஒதுக்க முன்வந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, உதயசூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் அப்படின்னும் கூறியிருக்கிறது. இப்படி இருக்கையில இன்னைக்கு செய்தியாளர்களை வேல்முருகன் சந்திச்சிருக்காரு. அதுல திமுக கூட்டணியில் தொடர்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அரசியல் குழு பரிந்துரை செய்துள்ளது அப்படின்னு கூறியிருக்காரு. மேலும் அவர் கூறியதுல, கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். கடலூர் மாநகராட்சி மேயர் அல்லது துணை மேயர், பேரூராட்சி தலைவர் உள்ளிட்ட பதவிகளை கேட்டிருந்தோம். ஆனால் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இப்போது சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரை இதற்கான பதில் திமுக தரப்பிலிருந்து வரவில்லை. ஏற்கனவே அந்தந்த கட்சிகள் போட்டியிட்ட எண்ணிக்கையில்தான் இந்த முறையும் போட்டியிட வேண்டும் என்று திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக பேச்சுவார்த்தை குழு தெரிவித்திருந்தது. இது மட்டுமல்லாது, கடந்த முறை ஒதுக்கிய தொகுதிகளிலிருந்து இந்த முறை ஓரிரு எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள கட்சிகளை வலியுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. நாங்கள் எங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும், குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய 10 கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவது குறித்து உறுதியளிக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை அப்படின்னும் கூறியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி தேர்தல்களிலும் உங்களுக்கான உரிய இடங்களை தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது. ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலும் வந்தது. நாங்கள் கடலூர் மேயர் கேட்டோம், துணை மேயர் கேட்டோம். பல ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் பதவிகள் இருந்தும் எங்களுக்காவது சில இடங்களை வேண்டும் என்று கேட்டோம். சில நகரமன்ற தலைவர் பதவிகளை கேட்டோம். சில பேரூராட்சி தலைவர் பதவிகளை கேட்டோம். எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இந்த சூழலில் தற்போது நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கூடுதல் இடங்கள் வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் திமுகவின் பேச்சுவார்த்தை குழுவிடம் முன்வைத்திருந்தோம். ஆனால் இந்த நிமிடம் வரையில் கூடுதல் இடங்களை தருகிறோம் என்கிற அந்த தகவல் திமுகவிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஏற்கனவே நாங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட போது ஏற்கனவே அந்தந்த கட்சிகள் போட்டியிட்ட அந்த இடங்களில்தான் போட்டியிட வேண்டும் என்றும், அந்த இடங்கள்னால் அந்த எண்ணிக்கையில்தான் தர திமுக முடிவு செய்திருக்கிறது என்றும், இன்னும் சொல்லப்போனால் பல கட்சிகளிடம் அவர்கள் கொடுத்த தொகுதியிலிருந்து இடங்களை குறைத்து கொள்ள நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் என்கிற கருத்தை குழு எங்களிடம் அப்போது தெரிவித்திருந்தது. அப்போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் மீண்டும் பரிசீலனை செய்து எங்களுக்கு கூடுதல் இடங்களை தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்கள் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லியிருந்தோம். கூடுதல் இடங்களை கேட்ட அதே நேரத்தில் அதைவிட மேலானதாக தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளை ஒரு 10 கோரிக்கைகளாக முன்வைத்து இதை நிறைவேற்றி தருவதை குறித்து எங்களுக்கு உரிய பதில் வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த 10 கோரிக்கைகளையும் நான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நான் உங்களிடத்தில் படித்து காண்பித்தேன்.
அதை குறித்து நிறைவேற்றுவதை குறித்து எந்த அறிவிப்புகளும் இதுவரையில் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டுமே வழங்கப்படுவது கட்சி நிர்வாகிகளுக்கிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படாததால வேல்முருகன் திமுக கூட்டணியிலிருந்து விலகக்கூடும் என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அவர் வெளியேறினால் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னும் தீவிரமாகும் என அரசியல் வட்டாரங்கள் ஒருபுறம் கணிக்கின்றன. மேலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரை சின்னம் ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறது. ஒரு தொகுதியை வாங்கி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதை விட தனித்து சொந்த சின்னத்தில் போட்டியிடலாம் என மாவட்ட செயலாளர்கள் கொந்தளிப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. சொந்த கட்சியின் அடையாளத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் எழுந்திருக்கு. எனவே இந்த தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து அநேகமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இது பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை கமெண்டில் மறக்காமல் பதிவிடுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக இப்பொழுது இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். Super Sarvana Stores.